यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 2 ஏப்ரல் 1970, 2 ஏப்ரல் 1970. சம்பூர்ண ஸ்டேஜுக்கு நிஷானியா, முழுமை தன்மையின் அடையாளங்கள். सभी के अंदर सुनने का संकल्प है. அனைவரிடமும் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. பாப் தாதா के अंदर क्या है? பாப் தாதாவிடம் என்ன உள்ளது? பாப் தாதா सुनने सुनाने से परे ले जाते. பாப் தாதா சொல்வதிலும் கேட்பதிலும் இருந்து விடுபட்ட நிலைக்கு அழைத்து செல்கின்றார். एक सेकंड में आवाज से परे होना आता है. ஒரு நொடியில் சப்தத்தை கடந்து செல்ல தெரிகிறதா? जैसे आवाज में कितना सहज और जल्दी आ जाते हो, वैसे ही आवाज से परे भी सहज और जल्दी जा सकते हो. எப்படி சப்தத்தில் மிக சுலபமாக மிகவும் விரைவாகவே வர முடிகிறதோ, அதே அளவிற்கு சப்தத்தை கடந்த நிலைக்கு செல்வது விரைவாகவும் சுலபமாகவும் இருக்கின்றதா? अपने को क्या कहलाते हो? தன்னை பற்றி என்ன சொல்வீர்கள்? मास्टर सर्वशक्तिमान. अब मास्टर सर्वशक्तिमान का नशा कम रहता है, इसलिए एक सेकंड में आवाज में आना, एक सेकंड में आवाज से परे हो जाना, इस शक्ति की प्रैक्टिकल झलक चेहरे पर नहीं देखते हैं. இப்போது மாஸ்டர் சர்வசக்திமான் என்ற பெருமிதம் குறைவாக இருக்கின்றது. எனவே ஒரு நொடியில் சப்தத்தில் வருவது, அதே ஒரு நொடியில் சப்தத்தை கடந்து செல்வது. இந்த சக்தியை நடைமுறையில் கொண்டு வருவதில் குழந்தைகளிடம் தொய்வு காணப்படுகிறது. जब ऐसी अवस्था हो जाएगी, अभी अभी आवाज में अभी अभी आवाज से परे, यह अभ्यास सरल और सहज हो जाएगा, तब समझो संपूर्णता आई है. எப்போது இந்த நிலை வர முடியுமோ அப்போதைக்கு அப்போதே சப்தத்தில் வருவது, அதே மறுகணம் சப்தத்தை கடந்து செல்வது. இந்த பயிற்சி சரளமாக சகஜமாக எப்போது வருமோ அப்போதே சம்பூர்ண தன்மை முழுமை தன்மை வந்ததாக உணர வேண்டும். சம்பூர்ண ஸ்டேஜுக்கு நிஷானி है. முழுமை தன்மையின் அடையாளம் இதுதான். சர்வ புருஷார்த் சகல் ஹோகா. அப்போதே எல்லா விதமான முயற்சியும் மிக சரளமாக நடைபெறும். புருஷார்த் में सभी बातें आ जाती हैं. முயற்சி எனும் பொழுது அதற்குள் எல்லா விஷயங்களும் வருகிறது.
याद की यात्रा सर्विस दोनों ही पुरुषार्थ में आ जाते हैं. நினைவு யாத்திரை பற்றியும் சேவை பற்றியுமான இரண்டு விஷயங்களும் முயற்சி எனும் பொழுது வந்துவிடுகிறது. जब दोनों में सरल अनुभव हो तब समझो संपूर्णता की अवस्था प्राप्त होने वाली है. எப்போது இரண்டுமே சரளமான அனுபவத்தை தருகிறதோ அப்போதே முழுமை தன்மை கிடைத்து விட்டதாக उणरुंगल. संपूर्ण स्थिति वाले पुरुषार्थ कम करेंगे, सफलता अधिक प्राप्त करेंगे. முழுமை நிலையில் உள்ளவர்கள் செய்யும் முயற்சி குறைவாக, அடையும் வெற்றி அதிகமாக உணர்வார்கள். अभी पुरुषार्थ अधिक करना पड़ता है, उसकी भेंट में सफलता कम है. இப்போது முயற்சி என்பது அதிகமாக செய்ய வேண்டியுள்ளது, ஆனால் அதற்கான வெற்றியோ குறைவாகத்தான் கிடைக்கிறது. आज बाप दादा सभी की सूरत में एक विशेष बात चेक कर रहे थे. இன்று பாப் தாதா அனைவர் முகத்திலும் விசேஷமாக ஒரு விஷயத்தை சோதனை செய்து கொண்டிருந்தார். देखे किसको टच होती है, कौन सी बात चेक कर रहे थे. பார்க்கலாம் அந்த விஷயம் என்னவென்று யாருக்கு டச் ஆகிறது. இதைத்தான் பாபா சோதித்து கொண்டிருந்தார். जब थॉट रीडर्स कैच कर सकते हैं तो मास्टर सर्वशक्तिमान नहीं कर सकते हैं. எண்ணத்தை கண்டறியக்கூடியவர்கள் உணர்வார்களே ஆனால் மாஸ்டர் सर्वशक्तिमानाகிய நீங்களும் கண்டறிய முடியும் தானே. जो बट्टी हुई कुनगों का पेपर नहीं लिया है तो आज पेपर लेते हैं. பட்டியில் இருந்தவர்களின் நிலையை பரீட்சை செய்யவில்லை, ஆகவே இன்று பரீட்சிக்கப்படுகிறது. பாஸ் तो सभी होगी, அனைவருமே தேர்ச்சி பெற்றவர்கள்தான். एक होते हैं पास, दूसरे होते हैं पास विथ ஆனர். தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு விதம், மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்கள் இன்னொரு விதம். पांडव सेना जो है वह शक्तियों के आगे रखते हैं. பாண்டவர்கள் சக்திகளை முன்னால் வைக்கின்றனர். कोई आगे कोई पीछे रखते हैं. गोपों से आप शक्तियों के आगे हो या पीछे हो. சிலர் முன்னாலும் பின்னாலும் வைப்பதுண்டு, ஆண்களை விட சகோதரர்களை காட்டிலும். நீங்கள் சக்திகளுக்கு முன்னால் இருப்பவர்களா, அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களா? आगे जो दौड़ने चाहेंगे उनको कोई रोक नहीं सकता. பந்தயத்தில் முன்னால் ஓடி செல்பவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. अपनी रुकावट रोक सकती है, தன்னுடைய தடைதான் ஓட விடாமல் தடை போடுகிறது. பாக்கி कोई के रोकने से नहीं रुक सकता. மற்றபடி அடுத்தவர் நிறுத்துவதால் நின்றுவிட மாட்டார்கள். वैसे पांडवों को पीछे रखना ही आगे होना. அவ்வாறே பாண்டவர்களுக்கு பின்னால் இருப்பதே முன்னால் இருப்பதாகும். पीछे किस लिए रखते हैं, பின்னால் இருப்பது ஏன்? गार्ड पीछे रखता है, आप पीछे वाले गार्ड हो या आगे वाले? பாதுகாப்பாக வருபவர்கள், பாதுகாப்பு தருபவர்கள் பின்னால் வருவது வழக்கம். நீங்கள் பின்னால் வருபவர்களா, முன்னால் செல்பவர்களா? कौन सी जगह अच्छी लगती है, இதில் எந்த இடம் நல்ல இடம்? गार्ड पीछे रखता है, गाइड आगे रखता है. வழிகாட்டி
முன்னால் செல்வார், பாதுகாவலன் பின்னால் வருவார். तो गाइड तो आगे है ही, नहीं तो पांडवों को गॉड बनाकर शक्तियों की रखवाली के लिए निमित्त बनाया हुआ है. கைடு என்பவர் முன்னால் தான் இருப்பார். இல்லை என்றால் பாண்டவர்களை பாதுகாவலனாக மாற்றி சக்திகளை வைக்கப்பட்டுள்ளது நிமித்தமாக. पांडवों को पीछे रहकर சக்தியோं को आगे करना. ஆக பாண்டவர்கள் பின்னால் இருந்து கொண்டு சக்திகளை முன்னால் வைக்க வேண்டும். கைடு நகி பண்ணா है, காடு பண்ணா है. வழிகாட்டி ஆக வேண்டாம், பாதுகாவலன் ஆக வேண்டும். जब पांडव गाइड बनते हैं तो गड़बड़ होती हैं. பாண்டவர்கள் சகோதரர்கள் வழிகாட்டி ஆகும் பொழுது சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு விடுகிறது. इसलिए पांडव सेना को गार्ड बनना है. எனவே பாண்டவ சேனை எப்போதுமே பின்னால் இருந்து பாதுகாவலனாகவே இருக்க வேண்டும். आप कौन से पुरुषार्थियों की लाइन में हो? நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சியாளர்களின் வரிசையில் உள்ளீர்கள்? पुरुषार्थियों की कितनी लाइन बनी हुई है? முயற்சி செய்வதற்காக எத்தனை விதமான வரிசை அமைக்கப்பட்டுள்ளது? अब बाप दादा ऐसा मास्टर सर्वशक्तिमान बनाने की पढ़ाई पढ़ा रहे हैं. இப்போது பாப் தாதா அத்தகைய மாஸ்டர் சர்வசக்திமானாக மாற்றுவதற்கான படிப்பை படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். जो किसके भी सूरत में उसकी स्थिति और संकल्प स्पष्ट समझ सको. இதனால் ஒருவருடைய முகத்தில் தன் மனோநிலையை, தன் சங்கல்பத்தை தெள்ளத் தெளிவாகவே உணர வைக்க முடியும். சகுபி நாரகே, சந்தேகமே இருக்காது. ஸ்பஷ்ட மாலும் படு ஜாயே, தெள்ளத் தெளிவாக தென்படும். यह अंतिम पढ़ाई की स्टेज. இதுதான் இறுதி நேரத்தின் படிப்பாகும். साकार रूप में थोड़ी सी जलकांत में अधिकाई. சாகார பிரம்மா பாபாவிடம் இந்த நிலைக்கான பொலிவு இறுதியில் காணப்பட்டது. जो साकार रूप में साथ थे उन्होंने कई ऐसी बातें नोट की हैं. சாகார பிரம்மா பாபாவுடன் துணையாக இருந்தவர்களில் அநேகர் இந்த விஷயங்களை பார்த்திருக்க முடியும். ऐसे ही स्थिति नंबरवार सभी बच्चों की होनी है. அத்தகைய மனோநிலை இப்போது நம்பர் வாரியாக அனைத்து குழந்தைகளிடமும் இருக்க வேண்டும். जब ऐसी स्थिति होती जाएगी तब अंतिम स्वरूप और भविष्य स्वरूप आप सभी की सूरत से सभी को स्पष्ट दिखने में आएगा. அந்தகைய நிலை எப்போது அந்திம சொரூபத்தையும் எதிர்காலத்தின் சொரூபத்தையும் தன் முகத்தில் காட்டுகின்ற நிலை வருமோ அதுவே வெற்றிக்கான நிலையாகும். जब तक साक्षात्कार साकार रूप नहीं बने तब तक साक्षात्कार नहीं हो सकते. எதுவரையில் சாக்ஷாத் சாகார பிரம்மா பாபாவை போல் மாறவில்லையோ அதுவரையில் சாட்சாத்காரம் என்பது நடைபெறாது. इसलिए इस सब्जेक्ट पर अति समीप रत्नों को ध्यान देना है. ஆகவே இந்த பாடத்தில் மிக மிக அருகே உள்ள ரத்தினங்களானவர்கள் கவனம் தர வேண்டியது அவசியமாகிறது. जितना समीप उतना ही स्वयं भी स्पष्ट और दूसरे भी उनके आगे स्पष्ट दिखाई देंगे. எந்த அளவுக்கு ஒருவர் அருகாண்மையில் இருக்கின்றாரோ அந்த அளவிற்கே தானும் தெளிவாக மற்றவருக்கு முன்பாகவும் தெளிவாக தென்படுவார்கள். जितना जितना जिसका पुरुषार्थ स्पष्ट होता जाता है उतना ही उनकी प्रारब्ध स्पष्ट होती जाती है. எந்த அளவிற்கு ஒருவருடைய முயற்சியானது தெள்ளத் தெளிவாக இருக்குமோ அந்த அளவிற்கே அவருடைய பலனும்
தெளிவாக தென்படும் और अन्य भी उनके आगे स्पष्ट होते जाते அதேபோல் மற்றவர்களும் அவர்களுக்கு முன்பாக தெள்ளத் தெளிவாக தென்படுவார்கள். ஸ்பஷ்ட அர்த்தாத் சந்துஷ்ட, தெளிவு என்பதன் அர்த்தம் என்னவென்றால் திருப்தி நிலை ஆகும். ஜித்னா சந்துஷ்ட ஹோங்கே உத்னா ஹி ஸ்பஷ்ட ஹோங்கே, எந்த அளவிற்கு திருப்தியாளராக இருப்பார்களோ அந்த அளவுக்கே தெளிவாகவும் இருப்பார்கள். स्पष्ट बच्चों को साकार रूप में कौन से शब्द कहते थे? அப்படி தெளிவான குழந்தைகளுக்கு சாக்கார பாபா எந்த வார்த்தையில் உச்சரிப்பார்? சாஃப் ஓர் சச்சா, உண்மையான குழந்தைகள் தூய்மையான குழந்தைகள் என்று உச்சரிப்பார். जिसमें सच्चाई और सफाई है वह सदैव स्पष्ट होता है. யாரிடம் உண்மையும் தூய்மையும் உள்ளதோ அவர் எப்போதுமே தெளிவாக இருக்கின்றார். जब सफाई होती है तो भी सभी वस्तु स्पष्ट देखने में आती हैं. தூய்மை செய்யும் பொழுது அனைத்து பொருட்களும் தெளிவாக தென்படுகிறது. यह लेसन बट्टी की पढ़ाई का लेसन लास्ट है. இந்த பாடமே பட்டியின் கடைசி பாடமாகும். यही एग्जाम्पल बनना है, இதுவே उदाहरणமாக அமைய வேண்டும். जो किसी भी बात में एग्जाम्पल बनते हैं उनको उसका फल एग्जाम में एक्स्ट्रा मार्क्स मिलते हैं. எந்த விஷயத்திலும் ஒருவர் உதாரணமாக இருக்கும் பொழுது அவருக்கு அதற்கான பலனும் பரீட்சையில் அதிமிதமான மதிப்பெண்ணாக கிடைத்து விடுகிறது. 4 सब्जेक्ट्स विशेष ध्यान में रखनी है. 4 பாடங்களை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். एक याद का बल, स्नेह का बल, सहयोग का बल और सगन का बल. 1 நினைவெனும் சக்தி, 2 அன்பெனும் சக்தி, 3 ஒத்துழைப்பு எனும் சக்தி, 4வது பொறுமை சக்தி. ये 4 बातें विशेष इस बट्टी की सब्जेक्ट्स थी. இந்த 4 பாடங்களுமே விசேஷமாக இந்த பட்டியின் விஷயங்களாகும். इन 4 बातों में बाप दादा ने रिजल्ट क्या निकाली? இந்த 4 விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது பாப் தாதாவுக்கு கிடைத்த ரிசல்ட் என்ன? आशुकी की रिजल्ट है. அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது சிரிப்புத்தான் வருகிறது. सभी बल एक समान होने में कुछ परसेंटेज की कमी है. இந்த சக்திகள் அனைத்துமே சதவீதத்தில் சமநிலை பெறுவதில் சற்று ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. बल चारों है ही लेकिन चारों की समानता हो. 4 சக்திகள் இருக்கிறது, ஆனால் 4ம் சமநிலை இருக்க வேண்டும் அல்லவா? उसमें परसेंटेज की कमी है. ஆனால் அதில் இப்பொழுது சதவீதம் குறைவாகவே உள்ளது. तो रिजल्ट का क्या हुई? ஆக ரிசல்ட் என்னவாயிற்று? %75 पास, बाकी 25% कमी है. वह सिर्फ उसकी है कि सर्व बल समान हो. कोई में कोई बल विशेष है, कोई में कोई बल विशेष है. இப்போதைய ரிசல்ட்டின் படி 75 மதிப்பெண் மற்றும் 25 மதிப்பெண் குறைவாக உள்ளது. அதுவும் அனைத்து சக்திகளும் சமநிலை பெற வேண்டும். சிலரிடம் ஒரு சக்தி குறைவாக, சிலரிடம் ஒரு சக்தி அதிகமாக உள்ளது. चारों बल जब समान हो तब समझो संपूर्ण. இந்த சக்திகள் 4ம் சமநிலை பெறும் பொழுதே முழுமை தன்மை என உணருங்கள். इस अवस्था में शरीर छूट जाए तो भविष्य रिजल्ट क्या होगी? இந்த நிலையிலேயே ஆத்மா தேகத்தை விட்டு செல்லுமே ஆனால்
நாளைய ரிசல்ட் என்னவாகும்? जो ऐसे पुरुषार्थी होते हैं फिर भी हिम्मतवान तो है ना. அத்தகைய முயற்சியாளர் இருப்பினும் அவர் தைரியவானாக இருக்கின்றார் தானே. तो बाप दादा की भी प्रतिज्ञा की हुई बच्चों से कि हिम्मते बच्चे मरते बाप. பாப் தாதாவிடமும் உறுதி மொழி கொடுத்துள்ள குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி என்றுமே உள்ளது. ऐसी हिम्मत रख चलने वाले अंत तक इसी हिम्मत से रखते रहेंगे. तो ऐसे हिम्मतवान बच्चों को कुछ मदद मिल सकती है. அத்தகைய தைரியம் உள்ள குழந்தைகள் கடைசி வரையிலும் தைரியமாக நடந்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தைரியமான குழந்தைகளுக்கு பாபாவின் உதவியும் எப்போதும் கிடைத்த வண்ணம் உள்ளது. सभी से बुद्धि योग हटाकर अंत में एक की याद में रखने का जो पुरुषार्थ है उसे मदद मिलने के कारण सहज हो जाता है. அனைத்து விஷயங்களிலிருந்து புத்தியை நீக்கிவிட்டு இறுதியில் ஒருவர் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வது. அத்தகைய முயற்சியில் தந்தையின் உதவி கிடைப்பதால் சுலபமாகிறது. स्कॉलरशिप मिलेगी व नहीं वो फिर है. अंत तक हिम्मत रखने पर ஸ்காலர்ஷிப் என்ற உதவித்தொகை கிடைக்குமா இல்லையா என்பது கடைசியில் வரையில் தைரியத்தின்படி இருக்கும் பொழுதே